ஆமாம் அர்ஜுன், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். பஸ்ஸை விட்டு இறங்கி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வந்ததுனால இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. என் ஹெச்ஓடி கேட்டாராம் ஏன் சிவானி வரலன்னு. அடிக்கடி லீவ் போடுறா, ஃபைனல் இயர் போக போகிறா, இதுக்கு மேலே இந்த மாதிரி லீவ் எடுத்தால் அப்புறம் அவங்க பேரண்ட்ஸை தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அர்ஜுன். இதுக்கு மேலே உங்களை பார்க்க வர முடியுமான்னு தெரியல. அடுத்து எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் முடித்தோடனே லீவ் வரும். ஆனால் எங்கள் அம்மா எங்கேயும் வெளியே விட மாட்டாங்க. என்ன காரணம் சொல்லி நான் வெளியே வர முடியும்? ஒரு நிமிஷம் அர்ஜுன், யாரும் லைனில் வராங்க. அக்கா கால் பண்ணுறாங்களே. அர்ஜுன், அக்கா ஃபோன் பண்ணுறாங்க. நான் அப்புறமே உங்ககிட்ட பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் வேறு உங்ககிட்ட சொல்லணும். இது நான் வேலைக்கு போகலான் இருக்கேன், அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும். நான் அப்புறம் கூப்பிட்றேன், வைங்க. ஹலோ அக்கா, சொல்லுக்கா. அது நான் இப்போ தான் காலேஜிலேருந்து வந்தேன். என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணியிருந்தா, அவகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அம்மாவும் அப்பாவும் வெளியே இருக்காங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்னடி சொல்கிற? இந்த மலருக்கு இதே வேலையாக போயிட்டு. அதை விடுமா. நேற்று எதுக்கு நீ அப்பா கிட்ட 5000 கொடுத்தியாம்மா? யாராவது சீட்டு விளையாடுறதுக்கு போய் காசு கொடுப்பாங்களாம்மா? நீ தாம்மா அவரை கெடுக்கிறதே. சொல்லிட்டாளாவ? அது வந்துடி. நீ ஒன்றும் சொல்ல வேணாம். மறுபடியும் இன்னொரு டைம் அவர்கிட்ட காசு கீசு கொடுத்தா அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். ஆம்பளை எந்த நிலமையில இருக்குன்னு உனக்கு தெரியலம்மா. இருந்த 5000 அவர்கிட்ட கொடுத்துருக்குற. எதுக்குமா உனக்கு இந்த பேராசை? ஏண்டி, எனக்கு பேராசெல்லாம் ஒன்றும் கிடையாது. செலவுக்கு கூட காசு இல்லாமல் உட்காந்துருக்குறோம். இந்த மனுஷன் இப்படி சம்பாதிச்சா தானே உண்டு, அதனால தான் சொன்னேன். அதையும் கொண்டு போய் ஒழிச்சிட்டு உட்காந்துருக்குறான் இந்த ஆள். அதனால தான் வீட்டுக்குள்ளார விடாமல் வெளியே படுக்க போட்டிருக்கேன். அந்த 5000 காசு இல்லாமல் இவன் வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாது சொல்லிவிட்டேன். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். துப்பு கெட்ட மனசன், ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு 10,000 வரலனாலும் சரி, அந்த கொடுத்த 5000 எனக்கு வந்தே ஆகணும். இல்லைன்னா இந்த ஆள் வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏமா விட்டுட்டு போமா, அதுக்குன்னு வெளியே படுக்க வச்சுட்டு இருப்பியா? படுக்கட்டும், என்னப்ப. சரி விடு, சாயங்காலம் நான் காசு அனுப்புகிறேன். அதை வச்சு வீட்டு செலவுக்கு பாருங்க. சரிடி. ஏண்டி சிவானி, ஏம்மா கொடு. பேசிட்டியா? பேசிட்டேன். இந்தா ஃபோன் எப்போ தருவேன்னே பார்த்துட்ருப்பா போல இருக்கு. என்னதான் பண்ணுவாளோ. ஏன் மீனாட்சி, என்னையா? காலையிலேருந்து வெளியவே உட்காந்துருக்குறேன். மணி 3 ஆகுது. ஒரு சோறும் ஓட காணோம். இப்படி வெயிலில் காய விட்டுட்டு இருக்கிறியா? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லை? சுத்தமாக இல்லை. 1 ரூபா 2 ரூபா இல்லை, சொலையா 5000 எடுத்து கொடுத்தேன். அப்படியே ஒழிச்சிட்டு வந்து உக்காந்து வாய் பேசுகிற நீ. அந்த முனியாண்டி என்னை ஏமாத்திக்கிட்டான். அதான் பொண்ணு காசு அனுப்புவாள்ல, அதுலேருந்து ஒரு 2000 மட்டும் கொடு. எப்படி ஜெயிச்சுட்டு வரேன்னு மட்டும் பாரு. ஏது 2000? எடு விளக்க மாத்த. ஐயோ, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஓடியே போயிட வேண்டித்தான். யோ, மரியாதைக்கு நின்றுடு. மறுபடியும் வந்து என்கிட்ட காசை கேட்டுப்பாரு. விளக்கமாறு பிச்சிட்றேன். என்னக்கா விளக்கமாறு தூக்கிட்டு நிற்கிற? உன் புருஷன் வேறு தெரிச்சு ஓடுறாரு. அந்த கூத்தை ஏன் வேற கேட்குற? உட்காரு வா. என்னாச்சுக்கா? நீ கோழி வாங்கிட்டு 5000 கொடுத்தல்ல? ஆமாம், அந்த காசை எடுத்துகிட்டு போய் சூதாடி ஒழிச்சுப்பிட்டான். நல்லா வேணும் உனக்கு. அநியாயத்துக்கு ஒரு கோழி 5000 சொன்னல. வேணான்னு சொல்லிவிட்டு வேற யார்கிட்டையாவது வாங்கியிருப்பேன். அப்புறம் நம்ம கெத்து என்ன வருது? நம்மக்கிட்ட காசு இல்லைன்னு நினச்சிட மாட்டேன். அதுக்கோசரமே 5000 போட்டு வாங்கினேன். இவக்கிட்ட காசு இருக்குது பிடுங்களான்னு பார்த்தல்ல, நல்லா உனக்கு வேணும். இப்படித்தான் போகும் உனக்கு. நீ ஏன்க்கா கொடுத்த? அந்த பொசக்கெட்டவன் தான் 10,000 தருவேன்னு சொன்னான். அதை நம்பி கொடுத்துட்டேன். தோத்துட்டு வந்து நிற்கான். யாராவது சீட்டு ஆடுறதுக்கு போய் காசு கொடுப்பாங்களாக்கா? என்ன பண்ணுறது, நிலமை அப்படி இருக்குது. செலவு ஆக ஆக சமாளிக்க முடியல. சரி, அது இருக்கட்டும். உன் புருஷங்க அந்த கொடுமையை ஏன்க்கா கேட்குற? காலையிலேயே அவருக்கு ஃபோன் வந்துருச்சு, கிளம்பி போயிட்டாரு. சரி தம்போ. சரிக்கா, இப்போ செலவுக்கு என்ன பண்ணுவ? அதான் என் மாவன் அனுப்பிச்சி விட்றேன்ருக்காளே, அதை வச்சு தான் செலவு பண்ணும். என்ன பண்ணுறது? நம்ம பாப்பாவுக்கு எதாவது வரேன்னு பார்த்துட்டு இருக்கியா? அவளுக்கே நான் வெளியே போய் வரேன் பார்க்கேன். அதான் என் தம்பியே இருக்கான்ல. உங்கள் தம்பியா? வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்குமில்லக்கா? இருந்துட்டு போதே. வயசு வித்தியாசத்தில் இப்போ கல்யாணம் பண்ணாமலாம் இருக்காங்க. என்ன ஒரு 12 வருஷம்தான் வித்தியாசம். அடியாத்தி, 12 வருஷமா?
அதுக்கே நீ வாயை பொழக்க. ஏக்கா நம்ம பாப்பா விருப்பத்தையும் கேட்கலாம்ல. அவளுக்கு என்ன தெரியும், அவள் சின்ன பிள்ளை. நாம் சொல்கிறவனை கட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்துறது மட்டும்தான் அவள் வேலை. சரிதான். உன் புருஷன் நேற்று வந்து இன்னைக்கு காலையிலே கிளம்பிட்டான். பாவம். என்னக்கா பண்ணுறது, வேலை அப்படி. சரி, காப்பி தண்ணி ஏதாவது குடிக்கியா? இல்லை வேணாங்க்கா. இருக்கட்டும். என்னன்னாச்சி, ஒரு கருவேப்பிலை கொத்து ஃப்ரீயாக கேட்டதுக்கு இவ்வளோ பேசுகிறீங்க? ஏமா எனக்கு மட்டும் எல்லாம் ஃப்ரீயா தராங்களா? நீ ஒரு தடவை வாங்கினா பரவாயில்ல, காலையில மதியானம் சாயங்காலம் நீ கடைக்கு வரும்போதெல்லாம் கருவேப்பிலை கொத்து ஃப்ரீயா வாங்கிட்டு போற. அப்புறம் மற்றவங்க காசு கொடுத்து வாங்குறாங்களே, அவங்களுக்குலாம் எப்படி தருது? என்னன்னாச்சி இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்க? நம்மளாம் 20 வருஷமா இப்படியே பழகியிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே புதுசாக ஒரு அண்ணன் கடை திறந்திருக்காரு. இருந்தாலும் நான் உங்கள் ரெகுலர் கஸ்டமர் இல்லை, உங்ககிட்ட தானே அடிக்கடி வாங்குறேன். அந்த பழக்கம் விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் இங்கேயே வாங்கிட்டு இருக்கிறேன். ஏமா நான் கடை திறந்தே 5 வருஷம் தான் ஆகுது, 20 வருஷம் பழக்கங்கிற? நீ கருவேப்பிலை மட்டுமா வாங்குற? இஞ்சி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போற. சரி விடுங்க அண்ணாச்சி, என் பையனுக்கு வேறு ஸ்கூல் விட்ருவாங்க, போய் கூட்டிகிட்டு வரணும். கொஞ்சமாக கருவேப்பிலை கொடுத்தீங்கன்னா போய்கிட்டே இருப்பேன். நமக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. இது இப்போ கருவேப்பிலை கொடுக்கலன்னு நவராது போல இருக்கு. அப்பப்போ கடனை வேற சொல்லுது. ஸோ ஆண்டவா, இருமா தந்து தொலைகிறேன். நல்லா அண்ணாச்சி. எக்கா, அடடே வாக்குலலையே, இங்கிட்டு வாயேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இருச்சத்த வாரேன். அண்ணாச்சி மீதி காசெல்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கிடுங்க. நமக்குள்ளே எதுக்கு இதெல்லாம்? மீதி காசா? ஓ, அந்த புள்ள வந்தோன்னு சீனு போட ஆரம்பிச்சிருச்சு போல. எப்படியோ போனா சரி. என்னடி விஷயம், சீக்கிரம் சொல்லு. நான் வேற போய் பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு வரணும். எக்கா, நம்ம தேனக்கா இருக்காங்கல்ல? ம், ஆமாம். அவங்களுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் மறுபடியும் பிரச்சனை. அப்படியா? ஆமாக்கா, நான் அந்த வழியாக போகும்போது பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபோனை போட்டிருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை நடக்கலை. அந்த மலரக்கா வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்துருந்துச்சு, அது வந்து பிரச்சனையை தீர்த்து விட்டுருச்சு. இல்லைன்னா கை கலப்பாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஃபோனை போடலான்னு தான் பார்த்தேன். ஃபோன் போடுறதுக்குள்ளே சண்டை முடிஞ்சிருச்சுன்னா சண்டை மிஸ் ஆயிரும்ல. யார் அந்த பொண்ணு? ஒருவேளை மலரோட நாத்தனாவாக இருக்கும். அவள் தான் படிப்பு முடிஞ்சு ஊருக்கு வரதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாக்கா, அவங்களா தான் இருக்கும். எனக்கு சரிப்பட காது வேறு சரியாக கேட்கல. சரி விடு, இது எப்பயும் நடக்கிறது தானே. மறுபடியும் எதாவது அடிச்சுக்கிட்டு தான் கிடப்பாளுங்க. இவளுங்களுக்கு இதுதான் வேலை. சரி நான் வாரேன், எனக்கு டைம் ஆகுது. அக்கா ஒரு நிமிஷம். என்னாடி சொல்லு. அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு நீ என்கிட்ட சொல்கிறேன்ன, இன்னும் சொல்லலை. இவ ஒருத்தி அதையே கேட்டுட்டு கிடக்கிறா. அதை கேட்கலன்னா அவளுக்கு தலை வெடிச்சிரும் போல இருக்கு. ஏய், கண்டிப்பாக ஒரு நாள் சொல்கிறேன்டி. நான் இன்னும் ஓடியா போயிட்டேன், இந்த ஊர்லேயே தானே இருக்கேன். என் மாவனை வேறு போய் கூப்பிடணும், டைம் ஆயிடுச்சு எனக்கு. நான் வாரேன். என்ன நடந்ததுன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாளுங்க போல இருக்கு. நாமளே எப்படியாவது தெரிஞ்சுக்கிடணும், இல்லைன்னா நமக்கு தலையை வெடிச்சிடும்பா. ஏண்டி, போசியும் கூப்பிடலாம்ல, அவனுக்கும் பசி எடுத்துருக்குமே நேரத்துக்கு. இல்லத்த, அவர் அப்புறமா சாப்பிட்றேன்ட்டாரு. அவருக்கு நான் ரூம்லேயே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க. அப்போ சரி, அப்புறமே எடுத்துகிட்டு போய் கொடு. என் பிள்ளை பசி தாங்க மாட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க. என்ன சொன்ன? மறக்காமல் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன்னு சொன்னத்த, சாப்பிடுங்க. ஏன் சொல்லத்தாயி, அவ புருஷனுக்கு அவ கொடுக்கணும்னு அவளுக்கு தெரியாதா? நீ சாப்பிடு பேசாம. சுடர்குட்டி, வந்து அத்தை பக்கத்தில் உட்காரு. ஒன்றும் வேணாம், நான் மாமா பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிடுவேன். அத்தை, நான் உனக்கு ஊட்டி விட்றேன் வா. ஒன்றும் வேணாம், நீ ஒரு தோசைக்கு ஒரு வாய் தான் எனக்கு ஊட்டி விடுவ, மீதி எல்லா வாயும் நீயே சாப்பிட்ருவ. நான் அடுத்த தோசை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். அது மட்டுமா, தோசையெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி அம்மாட்ட மறுபடியும் தோசை கேட்ப. விஷம் விஷம், அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கு பாரு. நாத்து சின்ன பிள்ளைகிட்டலாம் உமனப்பட்டுக்கிட்டு கிடக்கு. சுடர், அப்படிலாம் பேசக்கூடாது, பேசாமல் சாப்பிடு.
நெய் தோசை ஸ்மெல்லு வருது, ஆனால் ஏன் தட்டில் வரலையே, வேற எங்கே வருது? அது வேற ஒன்றும் இல்லை, என் தம்பியோட தட்டில் இருந்தால் வருது. ஓ, அப்போ உங்கள் தம்பிக்கு மட்டும் நெய் தோசை, எங்களுக்கெல்லாம் சாதா தோசையா? ஏன் நாத்து, எதுவும் தெரியாமல் பேசாத. அது என் தம்பிக்கு கிடையாது, சுடர் கூட்டுறதுக்காக அவன் தட்டில் வச்சிருக்கேன் நான். ஓ, அப்படியா? அப்படித்தான், பேசாமல் சாப்பிடு. டயட்டுன்னு சீனை போட்டு இது வரைக்கும் 8 தோசை உள்ள தள்ளியிருக்கா. இதில் 7 வகை சட்னி வேற அவளுக்கு வந்தால் செய்யணும். இன்னமும் எந்திரிக்கலனா அப்போ இன்னும் 4-5 தோசை உள்ளே போகும் போல இருக்கே. மோப்பம் பிடிச்சே நெய் வாசனையை கண்டுபிடிக்கிறா. எதில் டேலண்ட் இருக்கோ இல்லையோ, திங்கிற விஷயத்துல நல்லா இருக்கு. ஏன் சொல்ல தாயி, மதியம் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன், மறுபடியும் ஏதோ அவங்க வம்பிழுத்தாங்களா? இழுப்பாளுங்க, இழுத்தா 4 இழு, நான் அவளுங்களை இழுத்துட்டு வரேன். சில தாயி அப்படிலாம் பேசாத. சும்மா எதுக்கு அவங்க கிட்ட வம்பு? முன்னெல்லாம் நம்ம கிட்ட ஒண்ணும் பண்ணா பழகுனவங்க. ம், அதை தான் உங்கள் மருமவுக்கு எடுத்து விட்டாளே. சரி விடு, நீ உடனே பழசெல்லாம் பேசாத. அவங்க கிட்டே இன்னும் தள்ளி இருங்க, அவ்வளவுதான். சரிங்க, நாங்களாம் எதுவும் வம்புக்கு போகிறதில்ல, அவங்களாத்தான் வம்புக்கு வராங்க. சரி, நம்ம விட்டு கொடுத்து போறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். அவங்க கிட்ட எந்த வம்பும் வேணாம் இனிமே. சரி. அவ இந்நேரம் சாப்பிட்ருப்பாளா? சாப்பிட்ருப்பா. ச்சே, அவ பேர் என்னன்னு கூட கேட்கலையே என்ன நானு. மாமா, மாமா, சொல்லு சுடர். நான் ரொம்ப நேரமாக வாயை திறந்துட்டு இருக்கேன். மாமாவை மன்னிச்சிடு, ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன். இந்தா